ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறோம். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் ஓய்வு நாளை குறித்து வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஓய்வு நாள் ஆசரிப்பின் முக்கியத்துவம் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் ஓய்வு நாளை குறித்து மிக பெரிய விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து சுருக்கமான விளக்கத்தையும் பார்க்கலாம். ஓய்வு நாள் நிச்சயம் அவசியம். 10 கட்டளைகளில் ஒன்றாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது மிகவும் அவசியம். இதை முதலில் தெரிந்து கொள்ளும். ஓய்வு நாள் என்றதுமே நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். ஓய்வு நாள் 7வது நாளா, வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையா என்று, சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா என்று இந்த கேள்வி நமக்கு தோன்றுவதற்கு காரணம் என்ன? இந்த காலத்தில் நாம் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாய் அனுசரிக்கும் பழக்கம் இப்பொழுது இருக்கிறது நம் சமுதாயத்தில். அதனால் இந்த கேள்வி எழும்புகிறது. ஆனால் இதை மறந்துவிட்டு, இந்த சமுதாய பழக்கத்தை நாம ஏற்படுத்தி கொண்ட பழக்கத்தை நாம் மறந்துவிட்டு சற்று வேதாகமத்தின்படி எல்லா காரியத்தையும் பார்த்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். குழப்பம் இல்லாமல் மிக மிக தெளிவாக இந்த செய்தியில் வருகிறது. பொறுமையோடு கவனமாய் கவனித்தால் போதுமானது. ஒரு நாள் துவங்கும் நேரம் அந்தி சாயும் நேரம், அதாவது சாயங்காலம் என்று சொல்லப்படுகிற மாலை 6 மணி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் நாள் வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று என்று. ஒரு நாள் என்பது சாயங்காலம் முதல் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும், மாலை 6 மணி முதல் மறுநாள் மாலை 6 மணி வரைக்கும் இருக்கும் நேரமே ஒரு நாள். அதனால் இந்த ஒரு நாளை நாம் கவனித்துக் கொள்வோம். அதே போல வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டு வரும்போது 6ஆம் நாள் முடிந்து, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் உள்ள நேரம்தான் 7ஆம் நாளாய் இருக்கிறது. இந்த 7ஆம் நாளை கர்த்தர் ஓய்வு நாளாய் கொடுத்தார். ஒரு காரியம் நன்றாக தெரிந்து கொள்வோம். நாம் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் கர்த்தரை ஆராதிக்க செல்லுகிறோம். அதில் தவறு எதுவும் இல்லை என்பதை முதலில் பதிவு செய்து கொள்ளும். அதாவது கர்த்தர் ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது 10 கட்டளைகளில் கவனமாய் படித்தால் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நம் நினைவுகளில் ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். வேதாகமத்தின்படி எந்த இடத்திலும் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள் என்று எந்த வேதாகமத்தின் எந்த பகுதியிலும் சொல்லப்படவில்லை. அதனால் வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடாது. ஆராதிக்கலாம், சபைக்கு செல்லலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஓய்வு நாள் எது என்றால் நாம் 7ஆம் நாளை தான் சொல்ல வேண்டும். முதலில் இதை தெரிந்து கொள்ளும். வாரத்தின் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் உள்ள நேரம்தான் ஓய்வு நாளாய் இருக்கிறது. சரி, இந்த நாட்களை அனுசரிக்கும் பழக்கம் 10 கட்டளைகளிலும் நியாய பிரமாணத்திலும் இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனித்துக் கொள்வோம். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிறந்து வருவதற்கு முன்பாக, அவர் வரும் காலத்திற்கு முன்பாக 6 மாதங்களுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் ஐயா பிறந்தார். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வழங்கி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதன்படி பார்க்கும்போது நியாய பிரமாண காலம் என்பது யோவான் ஸ்நானகன் ஐயா காலத்தோடு முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அதை முடித்து வைக்கும்படியாக மாம்சத்தின்படி நம்மால் செய்ய முடியாததை அவர் செய்து முடித்து
ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் கடைபிடித்தவர்களே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். ஆனால் இந்த சட்டத்தை இன்று நமக்கு சொன்னால் நாம் ஒருவரும் பரலோகத்திற்கு போக முடியாது. அதனால் மாம்சத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து, அதை கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து நமக்காக ஜீவனை தந்து அவர் உயிர்த்தெழுந்தார். இது முடிந்த பின்பு அவர் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த நீதிமானாய் வாழ்ந்து முடித்து விட்டார். அவர் இப்பொழுது பரலோகத்திற்கு போகும் தகுதியை பெற்றுவிட்டார். ஆனால் அவர் என்று சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது, அவருடைய திருப்பாதங்கள், திரு கைகள், அவருடைய கன்னம், அவருடைய கரங்கள், கால்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இயேசு கிறிஸ்து, இல்லையா? அப்படி இருக்க அவர் நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்ததினால் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் புதிய உடன்படிக்கையாக திருவிருந்தில் பங்கேற்கும் பொழுது அவருடைய சரீரம், அப்பமும் திராட்சை ரசமும் அவருடைய சரீரமாகவும் அவருடைய இரத்தமாகவும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய சரீரத்திற்குள் செல்லுகிறது, நாம் சாப்பிடுகிறோம். அது நமக்குள் சென்று அவர் சரீரத்தோடு நாமும் ஒன்றாகி விடுகிறோம். இப்பொழுது என்ன? அவர் நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்து விட்டார், நிறைவேற்றி விட்டார். அவர் சரீரமும் அவர் இரத்தமும் நமக்குள் வந்து நாம் அவரோடு சரீரத்தோடு சரீரமாய் நாமும் மாறி விடுகிறோம். நம்முடைய சரீரமும் பரிசுத்தம் அடைந்து விட்டது, அதாவது நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து விட்டது என்று ஆகிறது. அந்த புது உடன்படிக்கையின்படி, அதாவது திருவிருந்தின்படி, திருவிருந்தை நாம் ஏற்றுக்கொள்வதனால் அவர் சரீரத்தில் ஒரு அங்கமாக மாறி நியாயப்பிரமாணத்தை நாம் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றி முடித்தவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு சரீரத்தோடு ஒன்றாகி விட்டோம். அதனால் நடந்தது. சரி, இப்படி நடந்து விட்டதல்லவா? கர்த்தரோடு நியாயப்பிரமாணத்தை நேரடியாக நாம் நிறைவேற்றாமல் அவருடைய சரீரத்தோடு ஒன்றானதினால் நாம் நிறைவேற்றி விடுகிறோம். இப்படி நியாயப்பிரமாணம் மாம்சத்தின்படி நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் ஆவியின்படி, மனதளவில் நாம் 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும், வேத வசனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். மாம்சம் கர்த்தரோடு இணைந்ததினால் சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும் அல்லவா? ஆத்துமா என்றால் தனி நபர். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்துமா, தனித்தன்மை வாய்ந்தவர்கள். நம் பெயர் நமக்கு கொடுக்கப்படுகிறது அல்லவா? அது நம்முடைய ஆத்துமாவுக்கு கொடுக்கப்படுகிறது. என்னுடைய பெயர் சாரா என்றால் அந்த பெயர் நம் ஆத்துமாவுக்கு சொல்லப்படுகிறது. தனித்தன்மை வாய்ந்தது ஆத்துமா. ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தரிடத்திற்கு செல்லுகிறது. மாம்சம் மண்ணிலிருந்து வருகிறது, மண்ணிற்கு செல்லுகிறது. ஆனால் இந்த ஆத்துமாதான் தனித்தன்மை வாய்ந்த ஒரு புது பிறப்பாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்லுகிறது. அங்கு போனதும் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் ஒன்றாகிவிடும். சரியா? அதனால் ஆத்துமா தனித்தன்மை வாய்ந்தது, அதை புரிந்து கொள்வோம். அப்படி இருக்க இந்த ஆத்துமாவில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மனம். நம்முடைய மனம் வாரத்தின் 7ஆம் நாளாகிய சனிக்கிழமையை ஓய்வு நாள் என்று நம் மனதால் ஒப்புக்கொள்ள வேண்டும். வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள் என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. ஆனால் திருச்சபைக்கு நான் 7ஆம் நாள் தான் செல்ல வேண்டும் அப்படி என்று சொன்னால் அதை ஏற்க தேவையில்லை. கர்த்தரை ஆராதிக்க நான் 7 நாளும் ஆராதிப்பேன், 5 நாள் ஆராதிப்பேன், 3 நாள் ஆராதிப்பேன். யார் கூடாது என்று சொல்வதற்கு? கர்த்தர் எல்லா நாளும் நாம் கர்த்தரை கூப்பிடும் போது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நான் கர்த்தரை ஆராதிப்பேன், ஜெபிப்பேன், எந்த நேரமும் செய்வேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கிறார். அப்படி இருக்க அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை இப்பொழுதுதான் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த மனிதனுக்கும் சட்டம் இல்லை. அதனால் வாரத்தின் முதல் நாள் ஆராதனைக்கு செல்லலாம், வாரம் செல்லலாம், தவறே கிடையாது. அதை செய்யலாம். அது மட்டுமல்ல, தினமும் நாம் வீட்டில் ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம், குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். வேதம் வாசிப்பது 1 மணி நேரம், 1.5 மணி நேரமாவது நாம் தினந்தோறும் வேதம் வாசித்து தியானிக்க வேண்டும். இந்த பழக்கத்தை தினந்தோறும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் 7 நாளும் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது எப்படி என்றால், ஆதியாகம காலத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் என்ன நடந்தது? 6 நாள் வேலை செய்தார்கள், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்கள். இந்த கட்டளை
வனாந்தர பயணத்தில் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. 6 நாளும் மன்னாவை பொறுக்கி அதை எடுத்து சமைத்து சாப்பிட்டார்கள். 7ஆம் நாள் 6ஆம் நாளை சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். 7ஆம் நாளுக்கு அந்த நாளில் ஓய்ந்திருந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். சரி, இதுதானே கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய நிலையை காட்டிலும் நாம் வாழும் சூழ்நிலை மகா பெரியதா இருக்கிறது. மகா மோசமானதா இருக்கிறது. அதாவது அந்த காலத்தில் பாவங்களும் குறைவு, பொல்லாத ஆவிகளின் செயல்பாடுகளும் குறைவு. இது கடைசி காலம் என்பதினால் கர்த்தர் நமக்கு தெளிவாய் வேதத்தில் கொடுத்திருக்கிறார். கடைசி தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று சாத்தான் மிகுந்த வைராக்கியத்தோடு, அவன் மிகுந்த கோபத்தோடு பூமியில் இறங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது வலு சர்ப்பமானது வானத்திலிருந்து பூமியிலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தே அவன் அந்த பாடுபடுத்துகிறவன் கீழே விழுந்த பின்பு என்ன பாடுபடுத்துவான் என்று யோசித்து பார்ப்போம். அப்படி என்றால் கடைசி காலத்தில் பொல்லாத ஆவிகளின் செயல்பாடுகள் மகா பெரியதா இருக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். லேசான காய்ச்சல் என்றால் ஒரு சாதாரண பேராசிட்டமால் மாத்திரையும் அல்லது ஒரு மிளகு கஷாயம் போன்ற பொருள்களை, சிறிய பொருள்களை சேர்த்து கொண்டாலே சரியாகிவிடும். மிகப்பெரிய அதிக தீவிரமான காய்ச்சலா இருக்கும்போது, டைபாய்டு போன்ற காய்ச்சலா இருக்கும்போது அதற்கேற்ற வைத்தியம் நமக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது அல்லவா? அதற்கேற்ற வல்லமையுள்ள நல்ல பவர்ஃபுல்லான மருந்து மாத்திரைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது போல இப்பொழுது இந்த கடைசி காலத்தில் பொல்லாத ஆவிகளின் செயல்பாடு அதிகமாய் 100 மடங்கு அதிகமாகி இருக்கிறது. அதனால்தான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் எல்லாம் நெருங்குகிறது. வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சுவிசேஷ புஸ்தகங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தில் மிகுந்த எல்லா விதங்களிலும் ஆபத்து வரும் என்று. அதே சமயத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பார்த்தால் நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஊற்றப்படுகிறது. நியாய தீர்ப்பு என்றால் என்ன? கர்த்தருடைய கோபம் ஊற்றப்படுகிறது. அப்படி என்றால் பொல்லாத ஆவிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அவன் பழி தீர்க்க வருகிறான். நாம் செய்த பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு, பூமியில் மனிதர்கள் செய்த ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் பூமி நியாய தீர்ப்ப கொடுக்கப்படுகிறது, அனுபவிக்க போகிறது. அப்படி அந்த நிலையில் தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் பொல்லாத ஆவிகளின் செயல்பாடு அதிகமாய் இருக்கிறது. இந்த நிலையில் நான் வாரத்தில் ஒரு நாள் தான் திருச்சபைக்கு செல்வேன், அன்றுதான் ஆராதனை செய்வேன், அது எந்த நாள் இந்த நாள் என்று நாம் ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் போதாது. ஆராய்வதினாலும் எந்த பலனும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும். 7 நாளும் ஓய்வு நாளாய் அனுசரிக்க வேண்டும். அப்படி என்றால் படிக்கிற பிள்ளைகள் எப்படி படிப்பது? வேலைக்கு செல்கிறவர்கள் எப்படி வேலைக்கு செல்வது? இப்படி என்ற கேள்வி எல்லாம் இருக்கும். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்வோம், எல்லோரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அந்த சமயத்தில் படித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம், வேலை பார்க்கிறவர்களாக இருக்கலாம். அதன் பின்பு எல்லோருமே ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை எல்லா மனிதர்களும் எழும்பி நின்று செய்ய வேண்டும். அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறோம். நாம் எல்லாம் கடைசி தலைமுறை. அடுத்த தலைமுறை இன்னும் 50 ஆண்டுகள் எல்லாம் இருக்க போவதில்லை. 50 ஆண்டுகளுக்குள், 30 ஆண்டுகளுக்குள் அல்லது 20 ஆண்டுகளுக்குள் கூட அதற்குள் கூட கர்த்தருடைய வருகை வந்து விடலாம். அந்த அளவுக்கு காரியங்கள் அப்படி இருக்கிறது. இதற்கு கடைசி கால அடையாளமாக வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் வெளிப்படையான ஒரு அடையாளம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், எருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயம் கட்டப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து தேவன் போல அவருடைய சிம்மாசனத்தில், அதாவது கிருபாசனத்தில் அமருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசிப்பான் என்று. அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து விடுவார். இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு 40 வருடங்களாக ஆயத்தப்பட்டு நிற்கிறது. ஆசாரியர்கள் முதல் பலி கொடுக்கும் கன்றுக்குட்டி வரைக்கும் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. இன்றா நாளையா என்று எல்லாரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கட்டளை வரும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். இன்றா நாளையா என்ற நிலையில் இருக்கிறது. நாம் தான் கடைசி தலைமுறை. அப்படி இருக்க நாமும் நம் பிள்ளைகளுமாய் இருக்கலாம். இன்னும் ஒரு 50 வருடத்திற்கு, அதாவது 50 வருடம் எல்லாம் இருப்பதற்கு கூட வாய்ப்பில்லை. நாம் கர்த்தருடைய வருகை துல்லியமாக இந்த நாள் அந்த நாள் என்று துல்லியமாக நாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது கர்த்தர் ஒருவரே அறிந்தவர். அப்படி இருக்க மிக சமீபம் என்பதற்கு இந்த அடையாளங்கள் நமக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் பொல்லாத ஆவிகளின் செயல்பாடு பயங்கரமாய் இருக்கிறது.
அப்படி இருக்க நாம் எந்த அளவுக்கு முழு நேரமும் ஜெப நிலையில் இருப்பதுதான். ஜெப நிலையில் இருப்பதென்றால் படிக்கிறவர்கள் படிக்கலாம், வேலைக்கு செல்கிறவர்கள் வேலைக்கு செல்லலாம். ஆனால் நம் நினைவுகள் எப்பொழுதும் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நாம் எந்த செயலை செய்தாலும் கர்த்தரை நினைத்துக் கொண்டே செய்ய வேண்டும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். நாம் ஒரு அடுத்த வாரத்தில் நம்முடைய நெருங்கிய உறவினர் திருமணத்திற்கு செல்கிறோம் என்றால், இந்த வாரத்திலிருந்தே நாம் என்ன செய்வோம்? வேலைக்கு செல்கிறவர்கள் வேலை செய்வார்கள். எல்லா வேலையும் நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் நம் மனதில் அடுத்த வாரம் செல்லும் திருமணத்திற்கான ஆயத்தத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்போம். நம் சிந்தனை அதிலேயே இருக்கும். அன்றாட காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும், நம்முடைய சிந்தனை நம் திருமணத்திற்கு வெளியூர் செல்லுகிறோம் அல்லவா? அதையே நினைத்துக் கொண்டிருப்போம். அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டே இருப்போம். அது போலதான் அது போலதான் நாமும் இப்பொழுது ஆயத்தப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்றாட காரியங்களை வேலைக்கு செல்வது, படிப்பது, எந்த காரியமா இருந்தாலும் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நம் நினைவுகள் கர்த்தருடைய ஆயத்தத்தில் அதுதான் அடித்தளமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது. இப்படி அதற்கு ஆயத்தப்பட்டு நாம் நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் 7 நாளும் நமக்கு ஓய்வு நாள் தான். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் ரட்சிக்கப்பட்டு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நாம் சரீரத்தின்படி நம்முடைய ஆவியை கர்த்தர் சுத்திகரித்து விட்டார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம் ஆவியின்படி. ஆனால் ஆத்துமா சரீரம் கரைதிரைகள் இருக்கலாம். ஆவி சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை பார்க்கும் போது நாம் பரிசுத்தவானாக தான் கர்த்தருக்கு தெரியும். இந்த நிலையில் நாம் இளைப்பாறுதலுக்குள் நாம் பிரவேசித்து விட்டோம். கர்த்தருடைய ஓய்வு நாள் என்றால் இளைப்பாறுதலின் நாள். அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைத்து விட்டது. அப்படி என்றால் 7 நாளும் நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஓய்வுதான். ஓய்வு என்றால் என்ன? ஹாலிடே ஹாலிடே என்று சொல்லுகிறோம். ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் ஹோலிடே. அப்படி என்றால் புனிதமான நாள், பரிசுத்தமான நாள். பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஓய்வு நாளை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்தார் அல்லவா? அதனால் அதை ஹோலிடே என்று இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். அதை தான் ஆங்கிலத்தில் நாம் ஹாலிடே என்று சொல்லுகிறோம். இப்படி இருக்க 7 நாளும் நம் வாழ்க்கை முழுவதும் நாம் ஓய்வு நாளுக்குள் பிரவேசித்தாயிற்று. இப்பொழுது நம்முடைய சொந்த வாழ்க்கை, நான் பணம் சம்பாதித்தேன், நிலங்களை வாங்க வேண்டும், நகைகளை வாங்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு பணம் சேர்க்க வேண்டும், என் சந்ததிக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று வாழ்கிற காலம் அல்ல. அப்படி செய்தால் அதனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அப்பொழுது நம்முடைய சம்பாத்தியமும் சொத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை கர்த்தருடைய வருகை நாளுக்கு. அதற்கு முன்பாகவே உபத்திரவ காலம் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்து வந்து துன்பப்படுத்த போகிறான். எந்த மூலையில் எங்கு நம்மை விரட்டி அடிக்கிறானோ, நாம் எந்தெந்த ஊருக்கு செல்லுகிறோமோ அலைகிறோமோ தெரியாது. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் வரும். அப்படி இருக்க நாம் எதை சேர்த்து எங்கு வைத்து எந்த சம்பத்தை வைத்து, அதாவது பணம் அதிகமாய் சேர்த்து வைக்கிறோம் என்றால் அந்த பணத்தை எடுப்பதற்கு நாம் பேங்கில் இருக்கிற பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டும். விற்கவோ வாங்கவோ வேண்டும் என்றால் முத்திரை பெற வேண்டும் என்று அந்தி கிறிஸ்து சொல்லுவான். அந்த முத்திரை சாத்தானுடைய முத்திரை. அதை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. RFID சிப் வைக்க கூடாது. அப்படி இருக்க அதற்கு முன்பே நாம் சேர்த்து வைக்கும் பணத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஆகும். எதற்கு இதை சேர்த்து வைக்க வேண்டும்? அன்றாட காரியங்கள், நம்முடைய உணவுக்கும் உடைக்கும் நம்முடைய தேவைகளுக்கு சம்பாதித்து செலவழித்தால் போதுமானது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இன்று இருக்கிறோம். காலத்தை புரிந்து கொள்பவர்களுக்கு பெயர் விவேகி என்று சொல்லும். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். நாம் அடுத்த தலைமுறை, அடுத்த வருடம், என்னுடைய பிற்காலம், இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இனி இடமில்லை. இந்த நாள் இப்படி இருக்கிறது, நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது. இஸ்ரவேலில் ஆலயம் கட்டப்பட்டு விட்டால் 3.5 வருடம் தான் ரகசிய வருகை. அடுத்தது அந்த ரகசிய வருகை என்றால் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கும். தேவாலயம் கட்டப்பட்டு 3.5 வருடத்தில் ரகசிய வருகையை கர்த்தர் எடுத்துக் கொள்வார். அந்த காலத்திற்குள் நாம் போக போகிறோம். எதற்கு பணம் பொருள் சேர்த்து வைத்துக் கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டு? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட நாம் பரிசுத்தமாக வேண்டும். ஆத்துமாக்கள், நம்மை போன்ற மனிதர்கள் எத்தனை பேரை நம் கண்களால் தினந்தோறும் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய அன்பை எடுத்து சொல்லி அவர்களை பரிசுத்த பாதையில் வழி நடத்தி அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டாமா? நாம் திடீரென்று நாம் சாதாரணமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறோம்.
ஒரு கிணற்றில் யாராவது விழுந்து விட்டால் நம்ம என்ன செய்வோம்? உடனே ஓடி போய் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்வோம் அல்லவா? அதுதானே மனித இயல்பு. மனிதன் என்றால் அதுதானே. ஐயோ! அவர்களை காப்பாற்ற வேண்டும். நமக்கு நீச்சல் தெரியவில்லை என்றாலும் யாரையாவது அழைப்போம். எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்வோம். அப்படி செய்தால் தான் நாம் மனிதர்கள். அப்படிப்பட்ட ஒரு குழியில் விழுந்தால் அவர்கள் உயிர்தான் போகும். அதற்கே நாம் அவ்வளவு துடித்து போவோம். அது உண்மையான செயல். அது சரியான செயல். ஆனால் அக்கினி கடலில் அவர்கள் ஒரு ஆத்துமா எத்தனை பேர் கர்த்தரை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நம் கண்களால் பார்க்கிறோம். அவர்கள் ஆத்துமா எங்கே போகும் என்று நமக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை என்ன? பாவம் செய்கிறார்கள். அந்த பாவத்தின் விளைவு என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. கர்த்தரை ஏற்காதவர்களின் நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். அவர்கள் முடிவு என்ன என்பது நமக்கு தெரியும். தெரிந்து வைத்துக் கொண்டு விழுந்தால் விழட்டும் என்று பார்த்து கொண்டிருந்தால் நாம் மனிதர்களே அல்ல. கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறார்? முழு அன்போடு இரு என்று சொல்லுகிறார். முழு அன்போடு நம் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆனால் நம் சாதாரண மனிதனுக்காக கூட இல்லாதவர்களாய் போய்விடுவோம் அல்லவா? யார் எப்படி வேண்டுமென்றாலும் போகட்டும், நான் என் குடும்பம் என் வாழ்க்கை என்று நாம் ஓடலாமா? குடும்பம் குடும்பம் என்று தன் வீட்டை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் மற்றவர்களை யார் காப்பாற்றுவது? நம்மை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் அல்லவா? நம்மை தெரிந்து கொண்டார், நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார், அக்னி கடலிலிருந்து நம்மை காப்பாற்றும்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் நம் மேல் காட்டின அந்த அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் காட்ட வேண்டாமா? நன்றி கெட்டவர்களாய் நாம் இருக்கலாமா? யோசித்து பார்ப்போம். ஆத்தும ஆதாயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். எல்லோருக்கும் கர்த்தருடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அவர்களும் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்மாலான எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். நோவாயா 100 வருடம் நீதியை குறித்து பிரசங்கித்தார். அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஐயா பிரசங்கித்தார். அது அவருடைய கடமையா இருக்கிறது. அதனால்தான் அவர் நீதிமான் உத்தமன். அது போல நாம் செய்ய வேண்டாமா? யோசித்து பார்ப்போம். ஓய்வு என்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிய பணியை செய்வது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வது. அதை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த இடத்தில் நாம் ஓய்வு நாளை குறித்து இன்னும் சில காரியங்களை பார்க்க வேண்டும். 7ஆம் நாள் ஓய்வு நாள் தான் என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை நாம் புரிந்து கொண்டோம். ஆனால் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அன்று பரிசேயரும் சதுசேயரும் சொன்ன காரணம் என்ன? ஓய்வு நாளை அவர் ஆசரிக்கவில்லை என்று. இந்த ஓய்வு நாள் ஆசரிக்கவில்லை என்ற காரணம் சொல்லிதான் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இன்னும் சில காரியங்கள் சொன்னார்கள். இருக்கட்டும். ஆனால் ஒன்றை யோசிப்போம். அதே ஓய்வு நாளை குறித்தான பிரச்சனை இந்த காலத்திலும் நடக்கிறது. சில கூட்டத்தார், சில பொல்லாத மனிதர்கள், பொல்லாத ஆவியினால் வழிநடத்தப்படுகிற தீமையான மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கர்த்தர் அல்ல, அவர் ஒரு தூதர் என்று சொல்லுவார்கள். 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள், அதை அனுசரிக்க வேண்டும். 7ஆம் நாளில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க மாட்டார்கள், கூடுகிறோம், மீட்டிங் வைக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஓய்வு நாள் தான் 7ஆம் நாள் என்று அந்த ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு எல்லாவித பாவங்களையும் செய்ய வைத்து ஜனங்களை வழி தப்பி போக பண்ணுகிற ஓய்வு நாளை அவர்கள் விக்கிரகமாக்கி விடுகிறார்கள். இது மகா பெரிய தவறு. 7ஆம் நாள் ஓய்வு நாள் தான், இருக்கட்டும், ஆராதனை செய்கிறோம். ஆனால் அவர்கள் ஆராதனை செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட தவறான உபதேசம். யெகோவா என்னும் தேவனுடைய நாமத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் இப்படி தவறாக செயல்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். அதனால் அப்படிப்பட்டவர்களின் வஞ்சகத்தில் விழக்கூடாது. யாராவது ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு செல்லாதே என்றால் நான் 7 நாளும் போவேன், உன்னை யார் கேட்க சொன்னது என்று சொல்லிவிட்டு போய்விட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கர்த்தர் அல்ல, அவர் தேவன் அல்ல என்று மறுதலிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். தெளிவாய் இருந்து கொள்ள வேண்டும். யெகோவாகிய தேவன் அவருடைய நாமம்தான். ஆனால் அவர்தான் குமாரன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவனாயிருக்கிறார். அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவர்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருவர்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, அவர் தூதர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் முகம் கொடுத்து பேசக்கூடாது.
நன்றாய் இருக்கிறீர்களா என்று கேட்கக்கூடாது. அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதிரு என்று யோவான் புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. குட் மார்னிங் சொல்வது அல்லது நன்றாய் இருக்கிறீர்களா என்று விசாரிப்பது இதை கூட செய்யக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. வெளிப்படுத்தலுக்கு முன்பான யோவான் புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியா இருக்கிறார்கள். இந்த ஓய்வு நாள் என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டு பல தவறுகளை செய்து பாவ வழியில் ஜனங்களை நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலும் அவர்களுடைய செயல்களிடத்திலும் சேரக்கூடாது. விலகி விட வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களிடமே சேரக்கூடாது. ஓய்வு நாள் எது என்றால் வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள். ஆராதனை செய்வது எந்த நாள் என்றால் எல்லா நாளிலும் நாங்கள் ஆராதிப்போம். அவ்வளவுதான். இதுதான் சரியான மனநிலை. அதை முதலில் புரிந்து கொள்வோம். இன்னும் சொல்ல போனால் 10 கட்டளைகளில் கர்த்தர் நமக்கு சொல்லி இருப்பதே, அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நாம் 7 நாளும் பரிசுத்தமாய் நினைத்தால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னார். அப்பா வேண்டாம் என்றால் சொல்லுவார். 6 நாளும் நீ பாவம் செய் என்று சொல்லி இருக்கிறாரா? 7ஆம் நாளாவது பரிசுத்தமாய் வாசரிக்க நினைப்பாயாக என்று அந்த காலத்தில் சொன்னார். கர்த்தாவே நான் 7 நாளும் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று ஆசாரியர்கள் எந்த வேலையும் பார்க்காமல் கர்த்தருடைய சன்னதியில் நின்று தேவாலயத்தில் பணி புரிந்தார்கள். எல்லோரும் நாம் அப்படி இருந்தால் 7 நாளும் ஆசாரியர்கள் அந்த காலத்தில் ஓய்வு நாளை தானே அனுசரித்தார்கள். அவர்கள் வேலை செய்து சாப்பிடவில்லையே, உழைத்து சாப்பிடவில்லையே, பலி செலுத்துவதில் பங்கெடுத்துதான் அதை சாப்பிட்டார்கள். ஆசாரியர்களுக்கு 7 நாளும் ஓய்வு நாள் தான் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த காலத்தில் நாங்கள் ஆசாரியர்கள், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அப்படி இருக்க நமக்கு 7 நாளும் ஓய்வு நாள் தான். அப்படி இருக்க நாம் ஏன் இந்த பிரச்சனைகளுக்குள் போக வேண்டும்? வீணான குழப்பங்கள் தேவையில்லை. மிக தெளிவாய் புரிந்து கொள்வோம். 7ஆம் நாள் வெள்ளி இரவு 6 மணி முதல் சனி இரவு 6 மணி வரைக்கும், சனிக்கிழமை மாலை 6 மணி வரைக்கும் ஓய்வு நாளா இருக்கிறது. அதை நான் ஓய்வு நாள் என்று விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அதே சமயத்தில் கர்த்தரை ஆராதிப்பதும், திருச்சபைக்கு செல்வதும், திருச்சபை ஒழுங்குகளில் கடைபிடிப்பதும் எல்லா நாளும் செய்வேன். எந்த நாள் வேண்டுமென்றாலும் செய்வேன். அதை கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் எதையும் மாற்ற தேவையில்லை. அதை தெரிந்து கொள்வோம். இது ஒரு வஞ்சகம், சாத்தானின் வஞ்சகம் தான். அதில் நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி சொல்லுகிறார். கூப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி ஐயாவிடம் பேசுகிறார். அதாவது என் ஜனங்களிடத்தில் போய் சொல், ஜனங்கள் வரத்தும் போக்குமாய் இருக்கிற எருசலேமின் எல்லா வாசல்களிலும் போய் நின்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமில் இருக்கிற எல்லா வாசல்களிலும் எரேமியா போய் நின்று சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்ன வார்த்தை? எருசலேமின் வாசல்களில் உள்ளே போயும் வந்தும் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து, எல்லா ஜனங்களுக்கும், இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என்னவென்றால், நீங்கள் சுமைகளை உள்ளே இருந்து வெளியே எடுத்துக்கொண்டு போகாமலும், ஓய்வு நாளில் வெளியில் இருக்கிற பொருள்களை எருசலேமின் வாசல் வழியாய் உள்ளே கொண்டு வராமலும் இருங்கள். ஓய்வு நாளை உங்கள் பிதாக்களுக்கு நான் கட்டளையிட்டபடியே நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட செய்தியை எரேமியா ஐயா மூலமாக கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எருசலேமின் வாசல்களில் போய் சொல்லு என்று சொல்லுகிறார். எரேமியா ஐயா அப்படியே போய் சொல்லுகிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை, 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. கர்த்தர் மனிதனிடத்தில் கீழ்ப்படிதலை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். மனிதர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கும்படியாக ஆதி காலம் முதல் மனிதனை வழிநடத்துகிறார். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது கர்த்தர் நன்மை தீமை அறியும் கனியை, அந்த கனி தரும் மரத்தை ஏதேன் தோட்டத்தின் நடுவில் வைத்தார். அது நல்ல மரம்தான். ஏனென்றால் 3ஆம் நாளில் தாவரங்களை படைத்த பொழுது கர்த்தர் படைத்துவிட்டு நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவரங்கள் எல்லாம் நன்மையாக தான் இருந்தது.
நல்லது என்று கண்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அதனால் நன்மை தீமை அறியும் கனி தரும் மரமும் நல்ல கனிதான், அது தீமையானதல்ல. கர்த்தர் மனிதர்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் அந்த மரத்தின் பழத்தை நீங்கள் சாப்பிடும் நாளில் சாவீர்கள் என்று சொல்லியிருந்தார். அதை சாப்பிட்டால் நீங்கள் சாவீர்கள், சாப்பிடாதே என்று சொல்லவில்லை, சாப்பிட்டால் இறந்து போவீர்கள் என்று சொன்னார். இதன் பொருள் என்ன? ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரே தேவன் என்றும் அவரை கனப்படுத்தி அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்த்தார். இப்படிதான் 7 வருடங்கள் நடந்தது. அதன் பின்பு வஞ்சகன் வந்தான், தந்திரக்காரன் வலு சிற்பம் வந்தது. ஏவாளம் அவை ஏமாற்றி பழம் சாப்பிட வைத்தது, பொய் சொல்லியது. அதை நம்பி இவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருவரும் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். இதில் முதலில் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர்கள் சாப்பிட்ட உடனே கர்த்தருடைய கோபம் வந்தது, சாபம் வந்தது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள் என்பதினால் தான் அது பாவமாயிற்று. அந்த பழம் ஒன்றும் தீமையான பழம் அல்ல. அந்த பழத்தை கர்த்தர் அந்த மனிதர்களுக்கு கொடுக்கத்தான் வைத்திருந்தார். எல்லாவற்றையும் நன்மையாக படைத்து தீமையை கொண்டு வந்து நடுவில் கர்த்தர் வைக்கவே இல்லை. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இதன் பின்பு ஒவ்வொரு காரியத்திலும் வேதாகமம் முழுவதும் தலைமுறை தலைமுறையாக பார்க்கும் பொழுது கர்த்தர் மனிதனிடத்தில் கீழ்ப்படுதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரிடத்திலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஆபிலையா காணிக்கை செலுத்தினார். பெற்றோர்கள் சொல்லி இருக்க வேண்டும் பலி செலுத்தும் முறைமைகளை பற்றி. கர்த்தர் சொல்லிக் கொடுத்துதான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். முழு அன்போடு ஆபிலையா காணிக்கை செலுத்தினார், அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மனிதனாய் காயின் இருந்திருக்கிறார். இதற்கு ஆதாரம் எங்கே இருக்கிறது என்றால், கர்த்தர் காயினை நோக்கி கேட்கிறார் ஆபேல் இறந்த பின்பு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அப்பொழுது காயின் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? காயின் தான் ஆபேலை கொன்றது. ஆனாலும் கர்த்தாவே என்னை மன்னித்து விடும், நான் இந்த தவறு செய்து விட்டேன், நான் பாவி, என்னை மன்னியும் அவருடைய திருப்பாதங்களில் விழுந்திருக்க வேண்டும். தவறு செய்து விட்டாய் என்றாலும் அவரிடம் ஓடி போய் விழுந்து தாவீதையா செய்தது போல அன்று காயின் செய்திருந்தால் உலக வரலாறு மாறி இருக்கும். ஓடி போய் கர்த்தரிடத்தில் விழுந்து நான் செய்து விட்டேன், கோபத்தில் என் தன்பியை கொன்று விட்டேன் என்று காலில் விழுந்திருக்க வேண்டும். அதையெல்லாம் செய்யவில்லை. என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று எதிர்த்து பேசும் குணம், கீழ்ப்படியாமை காயினிடத்தில் இருந்ததை இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சம்பவங்கள், இந்த காரியங்கள், கீழ்ப்படிதல் காயினிடத்தில் இல்லை என்பது தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இப்படிதான் காயினும் கீழ்ப்படியாமையை செய்ததினால், கீழ்ப்படியாமல் இருந்ததினால் இப்படி நடந்தது. இப்படி அதன்படியாக அடுத்தடுத்து ஆபிரகாம் ஐயாவினிடத்தில், நோவாயாவினிடத்தில் கர்த்தர் சொன்னார். நோவாயா கீழ்ப்படிந்தார், அதே போல அவர் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது ஆபிரகாம் ஐயாவை பார்க்கும் பொழுது அவர் கர்த்தரை விசுவாசித்து அவர் சொன்னபடி எல்லாம் செய்தார். புறப்பட்டு போ என்றார், புறப்பட்டு வந்தார். பேராக புறப்பட்டு வந்தார், பாதியிலேயே நின்று விட்டார் ஆபிரகாம் ஐயாவுடைய தகப்பன். அதன் பின்பு கர்த்தர் புறப்பட்டு வா என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயா அவருக்கு பின்பாக, அதாவது தன் தகப்பனுக்கு பின்பாக கர்த்தருடைய சொல்லை கேட்டு ஆபிரகாம் ஐயா கிளம்பி வருகிறார். இப்படி ஆபிரகாம் ஐயாவுடைய கீழ்ப்படுதலினால் அவருடைய 3ஆம் தலைமுறையான இஸ்ரவேல் என்னும் யாக்கோபின் புத்திரர்கள் இஸ்ரவேலராக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இப்படி கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலும் கீழ்ப்படியாமையை எதிர்பார்க்கிறார் மனிதனிடத்தில். அதே போல வனாந்திர பயணத்தில் 10 கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், பண்டிகை ஆசரிப்புகள், பலியிடும் முறைமைகள், இவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து தன் ஜனங்களை அவர் கர்த்தர் அருமையாக வழி நடத்த விரும்புகிறார். என் ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கான உருவாக்கத்தின் முறைமைதான் வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழி நடத்துதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகளும் வேத வசனங்களும் இதைதான் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளுதல், அவருடைய பரிசுத்தத்தில் நடத்தல், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, இப்படி
கர்த்தர் ஒவ்வொரு நிலையிலேயும் கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கிறார். இங்கு எரேமியா ஐயாவின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் முற்றிலுமாய் மிக மிக மோசமான நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை மீறிக்கொண்டு அக்கிரமமும் அநியாயமும் செய்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். அந்த காலத்தில் தான் கர்த்தர் எரேமியா ஐயா மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதாவது எருசலேமின் வாசல்கள் ஒவ்வொன்றிலும் போய் நின்று ஓய்வு நாளில் நீங்கள் எல்லா கட்டளைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்டு கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக ஓய்வு நாள் கட்டளையும் அவர்கள் அனுசரிக்கவில்லை. ஓய்வு நாளிலும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். சரக்குகளை ஏற்றி செல்வது, ஏற்றி கொண்டு இறக்குவது, இப்படி செய்தார்கள். அதனால் கர்த்தர் சொன்னார், எருசலேமின் வாசல்கள் ஒவ்வொன்றிலும் போய் சொல், எந்த வழியாகவும் எருசலேமுக்குள் ஓய்வு நாளில் சரக்குகள் வரக்கூடாது, உள்ளிருந்து வெளியே போகவும் கூடாது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமின் வாசல்களுக்குள் போக்குவரத்து செய்யும் பொழுது, அதாவது ஓய்வு நாளில் சரக்குகளை கொண்டு வராமலும் கொண்டு போகாமலும் இருக்க வேண்டும். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாமல் இருந்து என் சொல்லை கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதாவது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும்படியாக, தாவீதினுடைய சிங்காசனத்தில், அப்படி என்றால் உங்களுக்கு ராஜாவாக ஒருவர் இருப்பார். உங்கள் தேசத்திற்கு ராஜா இருப்பார். அவருடைய பிரபுக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் இருப்பார்கள். எல்லோரும் இருந்து உங்களை ஆளுகை செய்வார்கள். தாவீதின் குமாரர் உங்களை ஆளுகை செய்வார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், அதாவது யூத வம்சத்தில் பிறந்த தாவீது ஐயாவின் வம்சத்தில் வருகிற ராஜாக்களும் ராஜாவின் குமாரர்களும் பிரபுக்களும் உங்களை வேலையாட்களும் வேலை செய்வார்கள். உங்களை ஆளுகை செய்வார்கள் இஸ்ரவேல் தேசத்தை. இப்படி நடக்கும். என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் இப்படியெல்லாம் நடக்கும். இந்த வாசல்கள் வழியாய் அந்த ராஜாக்களும் ராஜாவின் குமாரர்களும், அதாவது குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் ஏறிக்கொண்டு இதே வாசல் வழியாய் வரவும் போகவுமாய் இருப்பார்கள். எல்லாம் சுபிட்சமாய் இருக்கும். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஓய்வு நாளை கை கொண்டு நடக்க வேண்டும். வேலை செய்யாமலும் சுமை சுமக்காமலும் நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைத்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நகரமும் என்றைக்கும் குடியுள்ளதாய் இருக்கும். இந்த நகரத்தில் இஸ்ரவேலர்கள் என்றும் குடியிருப்பார்கள். தேசத்திற்கு அழிவில்லை, நிரந்தரமாய் இருக்கும். என் வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டால் நான் உங்களை இப்படியாக ஆசீர்வதிப்பேன். என்றென்றைக்கும் இந்த நகரம் குடி உள்ளதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தீர்களானால் உங்கள் தேசத்திற்கு, அதாவது எருசலேமுக்குள், எருசலேமை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களிலும், யூதா தேசத்திலிருந்தும் பென்யமீன் கோத்திரத்திலிருந்தும் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் மலைகளிலும் இருக்கிற ஜனங்கள் அங்கிருந்து கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் போஜன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இப்படி பலிகளை எல்லாம் கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தி அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். தேசம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நகரம் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது சுமை சுமக்கிறவர்கள் ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டும். அந்த நாளில் வேலை செய்யக்கூடாது. இப்படி என் சொல்லை கேட்டு நடந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கும். என்றும் தேசம் செழிப்பாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் அப்படி கேட்காவிட்டால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காவிட்டால், அதன் வாசல்களில், எருசலேமின் வாசல்களில் தீ கொளுத்தி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தீயானது அவியாமல் இருக்கும், அது எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். மகா பயங்கரமான நியாய தீர்ப்பை கர்த்தர் சொல்கிறார். அதாவது எதிரி நாட்டு மக்கள் எதிரி நாட்டு வீரர்கள் வந்து தீ கொளுத்தி போடுவார்கள் பட்டணத்தை என்று பொருள். இப்படியாக சொல்கிறார். எருசலேம் என்னும் பட்டணத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. இந்த சூழ்நிலைகளை, இந்த வார்த்தைகளை எரேமியா ஐயா மூலமாக இஸ்ரவேலுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதத்தையும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கோபம் ஊட்டினால் அவரிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு வரும் என்பதையும்,
தெரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மிடத்தில் நீதி நியாயத்தை எதிர்பார்க்கிறவரும் கூட. புரிந்து கொண்டு நடப்போம். இப்படியாக இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்து முடிக்கிறார். இதற்கு அடுத்ததாக ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. கர்த்தர் பேசுகிறார் எரேமியாவை நோக்கி, நீ போய் ஒரு குயவன் வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். நீ அந்த குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நீ போனதும் நான் உன்னோடு பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தீர்க்கதரிசிகள் என்றாலும் தீர்க்க தரிசனங்கள் என்றாலும் அதை புரிந்து கொள்வது சற்று யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும் நிதானமாய். தீர்க்கதரிசிகள் என்றாலே முழு கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல். துளியும் பிசுறு இருக்கக்கூடாது. நம் இஷ்டத்திற்கு எதையும் செய்யக்கூடாது. அதற்கு பெயர் தான் தீர்க்கதரிசிகள். கர்த்தர் நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார் எரேமியா ஐயாவை. அவர் உடனே எழுந்து போகிறார். இப்படிதான் நாம் ஏன் போக வேண்டும், எதற்கு போக வேண்டும், அங்கு போய் என்ன செய்ய வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும், இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது கர்த்தரிடத்தில். கர்த்தர் சொன்னால் போக வேண்டும். அப்படியே கேட்பதற்கு பெயர் தான் கீழ்ப்படிதல். எல்லாவற்றையும் ஆராய்ந்து புரிந்து கொண்டு செய்வதற்கு பெயர் கீழ்ப்படிதல் அல்ல, அதை புரிந்து கொண்டு செய்வது. சரியா? அதனால் கர்த்தர் சொன்னால் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அந்த மனப்பக்குவம் தீர்க்கதரிசிகளுக்கு உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, நாங்க உன்னுடன் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அதே போல எரேமியா எழுந்து குயவன் வீட்டிற்கு போகிறார். குயவன் என்றால் அந்த காலத்தில் இப்பொழுது இருப்பது போல பாத்திரங்கள் எல்லாம் மெட்டலில் கிடையாது. உலோகங்களால் செய்யப்பட்ட அலுமினியம், ஸ்டீல் போன்ற பாத்திரங்கள் கிடையாது. மண்ணினால் செய்யப்பட்ட பானைகளில் தான் சமைப்பார்கள். எல்லா வேலையும் அதில்தான் செய்வார்கள். இந்த மண்பானை செய்யும் தொழில் செய்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு பெயர் தான் குயவர்கள் என்று சொல்வது. மண்பானை மண்ணை பிசைந்து அதை சக்கரத்தில், வண்டி சக்கரத்தில் வைத்து சுழற்றி அதன் மூலம் ஒரு அழகான பானையை செய்வார்கள். சிறியதும் பெரியதுமாய் பல விதங்களில் செய்வார்கள். அதில் தான் உணவு சமைப்பார்கள். அந்த காலத்தில் அதுதான் பழக்கம். இப்பொழுதும் கூட கிராமப்புறங்களில் இப்படி செய்கிறவர்கள் உண்டு. அப்படி இருக்க இந்த மண்ணினால் செய்யப்பட்ட பானையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு குயவர். இந்த பானை செய்கிற வேலை செய்கிறவர் செய்து கொண்டிருக்கிறார். எரேமியா ஐயா அங்கு போகிறார். போகும்போது அவர் சக்கரத்தில் மண்ணை வைத்து தன் கையினால் பானையை வணைந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஷேப், உருவம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது அந்த பானை கெட்டு போகிறது. அதாவது வளைந்து விட்டது. அது சரியான உருவத்திற்கு வராமல் சிதறியது. அது ஒழுங்காக இல்லாமல் வளைந்து கொண்டது. அது சரியாய் பயன்படுத்த முடியாது. அப்பொழுது அந்த குயவர் என்ன செய்கிறார், அந்த பானையின் மண்ணை எடுத்து, அந்த மண்ணை செய்து கொண்டே இருக்கிறார். அது சிதறி போனது. அதை திரும்பவும், அதன் உருவம் சரியாக வராததினால் அதை திரும்பவும் எடுத்து பிசைந்து மீண்டுமாக சக்கரத்தில் அந்த மண்ணை வைத்து அடுத்தது மீண்டுமாக ஒரு புது பானையை, அழகான பானையை செய்கிறார். அழகாக வருகிறது. இப்படி அதை சுழலும் போதே செய்வார்கள். அந்த சக்கரத்தை சுழற்றி கொண்டே செய்வார்கள். இப்படி செய்கிறார். இதை எரேமியா ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உருவாகிறது. கர்த்தருடைய வார்த்தை எரேமியா ஐயாவுக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த குயவனை போல, அந்த குயவர் முதலில் பானை செய்கிறார். அந்த பானை கெட்டு போயிடுச்சு. அதன் பின்பு என்ன செய்கிறார், அதை எடுத்து மீண்டுமாக புதிய பானை செய்கிறார். அந்த மண்ணை பிசைந்து மீண்டும் புதிய பானை செய்கிறார். அது போல நான் செய்யக்கூடாதா என்று கர்த்தர் கேட்கிறார். இது எப்படி இருக்கிறது? இதன் பொருள் என்னவென்றால், ஒரு பானை செய்கிற குயவன் தான் செய்கிற அந்த மண்ணின் மேல், பானை செய்கிற மண்ணின் மேல் அதிகாரம் உடையவராயிருக்கிறார். அந்த பானை செய்யும் போது கெட்டு போனால் அதை மீண்டும் எடுத்து செய்ய யாரிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. அவர் கெட்டு போயிட்டா சரி, அதை திரும்பவும் பிசைந்து இன்னொரு வேறு பானையாக செய்வோம் என்று செய்கிறார் அல்லவா? அந்த வல்லமை, அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு. அவரது மண், அவர் செய்கிறார். நாம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்க முடியுமா? கேட்கக்கூடாது அல்லவா? அதற்கு உரிமை இல்லை. அது போல கர்த்தரின் கரங்களால் படைக்கப்பட்டவர்கள் நாம். இந்த பூ உலகமும் இதில் உள்ளவைகள் எல்லாம் மனிதர்களும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள்.
அப்படி இருக்க நாம் அதாவது நாம் கெட்டு போகும்போது அதை சரிப்படுத்த கர்த்தருக்கு அதிகாரம் இல்லையா? அதை அடித்து நொறுக்கி பிசைந்து மண்ணை சரிப்படுத்துவது போல கெட்டுப்போன பானையின் மண்ணை மீண்டுமாக அதை அடித்து பிசைந்து அதன் பின்பு அவர் வேறு பானை செய்கிறார் அந்த குயவர். அதுபோல கர்த்தரும் நாம் பாவம் செய்து கெட்டு போகும் பொழுது நம்மை அடித்து தண்டித்து நீதி நியாயங்களை போதித்து நம்மை புதிய மனிதனாக பரிசுத்தவானாக உருவாக்குகிறார். அதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா என்று அவர் கேட்கிறார். எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் இதை செய்யக்கூடாதா? நான் தானே உங்களை படைத்தேன். ஏன் கேட்கக்கூடாதா? நான் இதை செய்யக்கூடாதா? நான் மட்டும் இதை செய்யக்கூடாதா? ஒரு குயவர் செய்யலாம் தன் பானையை எப்படி வேண்டுமென்றாலும். நான் செய்யக்கூடாதா? குயவன் கையில் இருக்கும் பானையின் மண் எப்படியோ அப்படித்தானே நீங்களும் என் கையில் இருந்தீர்கள். நானாக மண்ணை பிசைந்து உங்களை உருவாக்கினேன். அதன் பின்பு ஜீவ சுவாசத்தை கொடுத்தேன். நானே உங்களை சுத்திகரிக்கிறேன். நான் உங்களை நீதிமானாக்குகிறேன். அதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். நான் மட்டும் அதை செய்யக்கூடாதா என்று கேட்கிறார். இந்த குயவரை போல இப்படியே நான் பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று சொல்லும் பொழுது நான் ஒரு ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். அதை பார்த்து நான் உங்களை அழிப்பேன், பிடுங்கி எறிந்து விடுவேன், உங்களை அழித்து விடுவேன், இடித்து விடுவேன் என்று நான் சொல்லுகிறேன். அப்படி சொல்லும் பொழுது அதை கேட்ட பின்பு அந்த ஜனங்கள் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை நான் செய்யாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பும் போது அந்த ஜனங்களுக்கு நான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதிருப்பேன். அதே போல நான் ஒருவரை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நடுவேன், கட்டுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நான் சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழாமல் தங்கள் வழிகளை விட்டு அக்கிரமம் செய்து பாவ வழியில் சென்றால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நான் அவர்களை தண்டிப்பேன் என்று நியாய தீர்ப்பை ஒரு ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பினால், அவர்கள் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும் போது அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நான் செய்வேன் என்று சொன்ன தீங்கை அவர்களுக்கு அனுமதிக்காமல் அவர்களை காப்பாற்றுவேன். நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லியும் அவர்கள் தங்கள் தீமையை விட்டு, அதாவது பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்கள் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதை கேட்ட பின்பு இவர்கள் அக்கிரமம் செய்ய போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இப்படி செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். எப்படி குயவன் கையில் இருக்கிற மண்ணானது ஒரு பாண்டமாக வணையும் பொழுது அது கெட்டு போகிறதோ, கெட்டு போகும் பொழுது அந்த பானை கெட்டு போகும்போது சரியான உருவம் வராமல் அது வளைந்து கொண்டு போனால் அந்த மண்ணை மீண்டுமாக அதை எடுத்து பிசைந்து வேறு ஒரு பாண்டமாக செய்ய குயவனுக்கு, அந்த பானை செய்கிறவருக்கு உரிமை உண்டு. அதுபோல எனக்கு அந்த உரிமை இல்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலரிடத்தில் பேசுகிறார். இப்படியாக கர்த்தர் எரேமியாவினிடத்தில் பேசுகிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்முடைய அதிகாரி, அவர் நம்முடைய முதலாளி. ஆண்டவர் என்றால் முதலாளி என்று பொருள். அவர் நமக்கு முதலாளியாகவும் இருக்கிறார், தகப்பனாகவும் இருக்கிறார், நமக்கு கர்த்தராகவும் இருக்கிறார். அதாவது கர்த்தர் என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர், மேனேஜர் என்பது போல. ஆண்டவர் என்றால் முதலாளி என்று சொல்லலாம், அந்த பொருள்படி வருகிறது. தேவன் என்றால் தெய்வம், அவர் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். இப்படி நாம் கர்த்தரை எல்லா கோணத்திலும் பார்க்க வேண்டும். நம்முடைய தகப்பனாக நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், அதே சமயத்தில் அவர் நமக்கு தெய்வமும் கூட, முதலாளியும் கூட. அதற்குரிய கனத்தையும் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த பதவிக்குரிய கனத்தையும் அதை கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. தகப்பனாக அன்பை எதிர்பார்க்கலாம், அவர் நமக்கு முதலாளியாக இருப்பதினால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. இப்படி நான் கர்த்தர் தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார், நமக்கு சொல்லுகிறார்.
கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். அவரில் அன்பாய் இருப்போம். கர்த்தருடைய அன்பை பெறுகிறவர்களாக, அவரை கோபமூட்டாதவர்களாக இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். நம்முடைய செயல்களே நமக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்தையும், ஏவலம்மாவை போல கர்த்தருடைய வார்த்தையை மீறும் பொழுது சாபத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபிப்பதினால் ஆசீர்வாதம் வந்து விடாது. கீழ்ப்படிதலே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.